saya. Ya, dah tahu. நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நம்மளை வந்து 2 டேஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூக்காக ஒசூருக்கு விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் அவங்க வந்து தரம் ரெஸ்டாரண்ட், இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒசூர்லேருந்து ராயக்கோட்டை போகிற ரோடு, அதாவது சேலம் பைபாஸ்லேயே இருக்குது. நியர்பை ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள டிஸ்டன்ஸில் வரும். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தட்டை இட்லி, சின்ன இட்லி, அப்புறம் இட்லி தோசை, வடை, அப்புறம் பெங்களூர் ஸ்டைலில் பெண்ணை தோசை சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கெஃபே ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கீ பொடி தோசை வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு ரெசிபி வந்து பெங்களூர் ஸ்டைலில் வேணும், கர்நாடகா சாம்பார் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே நம்ம வந்து ரிசல்ட்ஸை காட்டியிருந்தோம். உண்மையாகவே இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து ஒரு லேடி பண்ணுறாங்கன்னா அது உண்மையாலுமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனை விட்டுட்டு அங்கே நல்ல ஒரு பேக்கேஜில் இருந்தால் கூட சொந்தமாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒசூர் மக்களுக்காக வந்து குவாலிட்டியான ஒரு பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இந்த மாதிரி எல்லா உமன்ஸுமே ட்ரை பண்ணாங்கன்னா அது ஹாப்பியான ஒரு விஷயம். அதாவது யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சொந்தமான முயற்சியில் சொந்தமான காலில் வந்து ஒரு நின்று ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயன்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அதாவது பெண்கள் பொறுத்தவரை, அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக முடியாது, ஒரு நல்ல விஷயங்களை அட்டன் பண்ண முடியாது, நிறைய சாக்ரிஃபைஸை பண்ண வேண்டியதாக இருக்கும். டெய்லி மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், வரவு செலவு, அப்புறம் ஃபுட்டு குவாலிட்டி, அப்புறம் ஈவன் கஸ்டமர்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு பாருங்கள், எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்க போகிறதில்ல. வீக்கெண்ட்ஸில் நல்லா பீக்கில் இருக்கும், வீக் டேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது ரொம்பவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு டேஸ்ட்டில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ், பெரும்பாலான ஹோட்டல்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா எல்லாருமே அந்த டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க மாஸ்டர்ஸை. ஸோ இப்போ மாஸ்டர்ஸ் வந்து லீவ் எடுக்கிற நாளில் ஓனரே போயிட்டு சமைக்கிற ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துட முடியும். ஏன்னா வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஃபுட்டோட ரெசிபீஸ், ஃபுட்டோட குவாலிட்டிஸ், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு மட்டும்தான். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸில் பொறுத்தளவுக்கு உங்களை வந்து அழிக்கவே முடியாது. ஒரு நாளும் உங்களுக்கு க்ரோத்து தான் கிடைக்கும். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரான்ச்சஸும் உங்களால் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சக்ஸஸ் கிடைக்காது. நீங்கள் கேட்ட மாதிரி ஓகேவா? நீங்கள் கேட்ட மாதிரி கிறிஸ்பியான, கிரன்ச்சியான, நல்ல கோல்டன் கலர் ப்ரௌன். ஸோ யூ ஃபீல் ஹாப்பி நவ்? வேர்ட்ஸே இல்ல சொல்றதுக்கு, அவ்வளோ ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் தி கிறிஸ்பி டெக்ஸ்சர், கலர், எவ்ரிதிங் இஸ் so perfect. So every bites you can feel the taste. Okay? Well, thank you.